இன்றைய வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். தேவனின் அழைப்பை ஏற்ற ஆபிராம். இந்த உலகம் பல தேசங்களாக பிரிந்த காலம். ஊர் என்னும் நகரத்தில் ஆபிராம் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவனை மதித்து நடந்தவன். ஒரு நாள் கர்த்தர் ஆபிராமை அழைத்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ என்றார். ஆபிராம் கேள்வி கேட்கவில்லை. 75 வயதில் விசுவாசத்தோடு மனைவி சாராய், லோத்து அவர்களின் சொத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தேவன் காட்டிய தேசத்தை நோக்கி புறப்பட்டார். அவர்கள் கானான் தேசத்தை அடைந்தபோது கர்த்தர் மீண்டும் ஆபிரகாமுக்கு தோன்றினார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்றார். அந்த இடத்தில் ஆபிராம் கர்த்தருக்காக ஒரு பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்தான். ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. உயிர் காக்க ஆபிராம் எகிப்துக்கு சென்றான். ஆபிராம் சாராயிடம் நீ என் சகோதரி என்று சொல் என்றார். எகிப்தியர்கள் சாராயின் அழகை கண்டு அவளை பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். ஆபிராமுக்கு செல்வம் கிடைத்தது. சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனின் வீட்டை மகா வாதையால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்றார். உன் மனைவியை அழைத்து கொண்டு செல் என்றார். ஆபிராம் தன் மனைவியுடனும் லோத்துடனும் அனைத்து சொத்துக்களுடனும் எகிப்தை விட்டு சென்றான். வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12.